ஒரு காதல். சூர்யா சார் ரூம்ல வச்சிருக்காரு. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஆமா ஆமா, நீயாவே வழிய போய் அவர்கிட்ட மாட்டிக்கோ. படிக்காம இங்க ஏன் வந்தேன்னு திட்ட போறாரு. அப்புறம் ஏன் திட்டினாருன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு வர போற. அங்கெல்லாம் போகாதடி, இருக்கிறத வச்சு படிச்சு எழுதலாண்டி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன டிக்ஷனரியிலயா தேடிட்டு இருக்கேன்? இல்ல, படிப்பு விஷயத்துல சூர்யா சார் திட்ட மாட்டாரு. அவர் என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடி. மா சாப்பிடுங்கம்மா. கொடுங்கம்மா, நான் போய் கழுவிட்டு வரேன். ஐயோ வேணா வேணா விடுப்பா. மா விடுடா. டேப் எங்க? ஃப்ரண்ட்ல போய் ரைட்டுமா. சரி. Excuse me, sir. சூர்யா, யாருப்பா அது? யாருமா? இல்ல, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு கேட்டேன். அது என்னோட ட்ரெயினி ஒருத்தங்கம்மா. அதுதான் எங்கன்னு கேக்குறேன். அது வந்து அவ பாக்குறதுக்குள்ள போயிட்டாமா. அதுக்கு இல்ல சூர்யா, அந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். மா, அது என் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு வந்திருக்கா. நான் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிட்டா அவ.
கையில் இதுக்கு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா? இப்ப என்ன பண்றது? கையில் கிட்ட போய் ஆறுதல் சொல்லலாமா வேணாமா? அவ அலறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓடி போய் அவளை உரிமையா தொட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு மனசு சொல்லுது. ஆனா ஒரு பொண்ணு ஏதோ பர்சனல் விஷயத்தை நினைச்சாலும் போது நம்ம குறுக்க போறது நாகரிகம் இல்லைன்னு தோணுது. நம்ம குறுக்க போய் பேச கையில் அதை தப்பா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றது? கையில் அழுகிறத பார்த்துட்டு சும்மா போக முடியாது. அதனால கையில் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னன்னு கேட்போம். கயல், வாங்க அன்பு. எப்ப வந்தீங்க? நான் போய் வந்துட்டேன் கயல். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்காக இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைங்க, நீங்க அழுறத பார்த்துட்டு தான் நான் பக்கத்துல வந்தேன். என்கிட்ட மறைக்காதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. சூர்யா சார் பழையபடி உங்களை திட்டினாரா? உங்களுக்கு கிரேடு தரமாட்டேன் ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்க கயல். அதுக்காக தானே இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி தனியா உட்காந்து அழுகுறீங்கன்னா அதுக்கு காரணம் சூர்யா சாரா தான் இருக்கணும். வேற எதுக்காகவும் நீங்க கலங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தைரியமான பொண்ணு. மற்றவங்கள மாதிரி அவ்வளவு சீக்கிரம் யாருக்காகவும் எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க. அதையும் மீறி நீங்க அழுகுறீங்கன்னா அதுக்கு காரணம் அவராக தான் இருக்க முடியும். சொல்லுங்க கயல், நான் சொல்றது சரிதானே? நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க, சூர்யா சார் கிரேடு கிடைக்காதுன்னு திட்டினதுக்காக இப்படி அழுவுறீங்க? எத்தனையோ பேருக்கு நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க, நீங்க போய் இப்படி அழுவலாமா? அவர் என்னங்க உங்களுக்கு கிரேடு தருது? இந்த ஊரும் உங்களை சுத்தி இருக்கவங்களும் உங்களுக்கு எப்போ கிரேடு கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா உங்களுக்கு கிரேடு தர அளவுக்கு அவருக்கும் இந்த அகாடமிக்கும் எந்த தகுதியும் இல்லை. நீங்க உங்க தகுதியும் பெருமையும் இன்னும் தெரியாமலே இருக்கீங்க. அதனாலதான் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி அழுவுறீங்க. இப்படி என்ன மாதிரி யாராவது வந்து உங்களை பத்தி சொன்னாதான் நீங்க உங்க பெருமையை பத்தி கொஞ்சமாவது யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கயல், நீங்க என்னதான் திறமையா இருந்தாலும் நீங்க என்ன பார்த்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே ஆகணுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல அழுததே இல்லைங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த பில்டிங்கே என் மேல இடிஞ்சு விழுந்தாலும் நான் அழவே மாட்டேங்க. அப்பாடா, உங்க முகத்துல இப்படி ஒரு பொன் சிரிப்பை பார்க்கதான் எப்படிலாம் பேச வேண்டியது இருக்கு பாருங்க. நீங்க எப்பவும் இப்படிதாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அலறத பார்த்துட்டு என்னால போக முடியலங்க. அதனாலதான் நான் வந்து உங்க பிரைவசியை கெடுத்துட்டேங்க. ஆனா நான் வந்து பேசினது கண்டிப்பா உங்க மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க கயல். இல்லை இல்லை அன்பு, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்ணிட்டேன். அன்பு, என்னை கொஞ்சம் தனியா விட்டா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். சரிங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ம் ம்